ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஐரிஸ் தினா vlog. இன்றைக்கு எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ சமோசா தான் செய்திருக்கிறோம். சமோசா நாங்கள் கடையில் எப்படி இருக்குதோ சமோசா அதே மாதிரியே நாங்கள் செய்திருக்கிற சமோசா இருக்குது. நாங்கள் எண்ணெயில் பொரிச்செடுக்கல அவனுக்கு வச்சு பேக் பண்ணி எடுத்துருக்கிறோம். எப்படி செய்திருக்கிறோம், என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி செய்திருக்கிறோம்ன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னம் எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. அரை கிலோ மா எடுத்துக்கிட்டோம். கோதுமை பச்சை கோதுமை குழைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். உப்பு தேவையான அளவு, 2 மேசக்கரண்டி சீனி எடுத்துருக்கிறோம். இது ஈஸ்ட் நாங்கள் 1.5 மேசக்கரண்டி எடுக்க போகிறோம். மாயரின் நாங்கள் குழைச்சி போட்டு இடையில எங்களுக்கு போட்டு குழைக்கிறதுக்காக மாயரின் எடுத்துருக்கிறோம். இப்போ நாங்கள் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டை எடுத்துக்கொள்வோம். இதுக்குள்ள 2 மேசக்கரண்டி சீனியை ஆட் பண்ணுவோம். நல்லா சுடு தண்ணியை நாங்கள் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். இது நல்லா கலந்துட்டு 5 நிமிஷம் இதை வச்சு கொள்ளுவோம். பார்த்திங்கன்னா வடிவா சீனி எல்லாம் கரைஞ்சிட்டுது. நான் இதை 5 நிமிஷத்துக்கு இப்படியே வச்சு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொள்ளுவோம். இதுக்காக வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஊற வைக்க ஈஸ்டையும் இதுக்குள்ளே ஊற்றி குழைச்சி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் அளவளவை தண்ணியை ஊற்றி எங்களுக்கு ஏற்ற மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள மாயரினை போட்டுக்கொள்ள போகிறோம். அதையும் படிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
இப்படியே நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிட்டவா இப்படியே பிணைஞ்சி இதை கொஞ்சம் அந்த மாவை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிக்கொண்டே இருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட நாங்கள் இப்படியே செய்து கொண்டிருக்கிறோம். மாவை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே தெரியும். முதல்ல எங்கள்கிட்ட நாங்கள் குழச்ச மாவுக்கும் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இங்கே சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் இதை எடுத்து அந்த கிண்ணத்துக்கு வந்து வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை வந்து கொஞ்சம் அப்படி மேலால் பூசி விட போகிறோம். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் அப்போத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாப்பிள்ளைச்சி வச்சு 1 மணி நேரம் ஆகிடுது. இப்போ நாங்கள் இதை எடுத்து பார்ப்போம். பாருங்க கொஞ்சமாக பொம்மி வந்திருக்குது. இப்போ நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக வந்து பிடிச்சி எடுத்துக்கொள்ளுவோம். சம அளவில் வந்து நாங்கள் பிடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் சம அளவில் வந்து உருண்டையை வந்து பிடிச்சு கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அளவான உருண்டை வந்து பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ இதை வந்து நாங்கள் அரை மணித்தியாலத்துக்கு டிஷ்யூவால் வந்து மூடி வச்சுக்கொள்ள போகிறோம். அரை மணித்தியாலம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணித்தியாலம் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் உருட்டி வச்ச மாவை வந்து எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களோ நாங்கள் ஊட்டி வச்சு திரும்பாக்க பொறுமை வந்திருக்குது பாருங்க, இப்படி சாஃப்டாக வந்திருக்குண்டு பார்த்தீங்களா? இப்போ வந்து நாங்கள் இந்த உருண்டை எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து வச்சுக்கொள்ளுவோம். நாங்கள் வந்து அரை கிலோ மாவு எடுத்துருக்கிறோம். அந்த உருண்டை வந்து 14 உருண்டை எங்களுக்கு வந்திருக்குது.
இப்போ வந்து நாங்கள் இதை வட்டமாக எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் நடுவில் சீனி சம்பளம் வந்து வச்சுக்கொள்வோம். Kenapa dia betul? Look. நாங்கள் இதை இதில் வச்சுக்கொள்வோம். இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் செய்து போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செய்த இப்போ நாங்கள் அவனை வந்து போட்டுக்கொள்ள போகிறோம். 15 நிமிஷத்துக்கு போட்டிருக்கோம். 15 நிமிஷத்தால் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள்ட சமோசா வந்து நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா இப்படி வந்திருக்குண்டு. எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவீனா. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் உங்களோட வீட்டிலேயே செய்து கொடுத்தா நல்லா. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.